ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான். ட்ரெஸ் தான் வந்து நம்ம வாங்க போறோம். ஆனா அந்த ஷாப்பிங் நமக்கு இல்ல, எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி ஃபேமிலிக்கு தான் வந்து வாங்க போறோம். மொட்டை ஃபங்க்ஷனு. நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமாவோட, நாங்கன்னா தாய்மாமாவோட 2-3 பேர் இருக்காங்க. இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சரி ட்ரெஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி இப்போ டவுன் ஹால் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து 11 மாசம் ஆகுது. இப்போ மொட்டை மட்டும் அடிக்கிறாங்க. காது குத்துறாங்களா இல்லையாங்க தெரியல. அங்க போனாதான் தெரியும். எங்களுக்கே ஒண்ணுமே தெரியல. திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு மொட்டைன்னு சொல்லி இன்னைக்கு சொன்னாங்க. அதனால நாங்களும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். பிளானே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே பிளான் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். மெயினாக என்னன்னா இது வந்து அர்ஜென்ட்ல பாப்பாக்கு இந்த ஜடை போடுன்னு சொல்லுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்க, இந்த முடியெல்லாம் ஜடை மாதிரி ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. 3 வயசுல அடிக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு பிளானாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த இது மாதிரி ஆனனால சரி ஃபஸ்ட்டு போய் மொட்டை மட்டும் டக்குன்னு அடிச்சிடலாம். அப்படியே விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் வந்து இந்த புண்ணு மாதிரி ஆயிடும். அதனால் இப்போதைக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு அங்கே குலதெய்வம் கோயிலில் தான் போய் அடிக்கிறோம். திருச்செங்கோடு ராசிபுரம் வாங்க, ராசிபுரத்தில் அவங்களோட குலதெய்வம் கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன். அது நாளைக்கு பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். அப்பா, இப்போ வீட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருக்கோமா? பசிக்குதா? பசிக்கும். எங்க சாப்பிட்டு போயிடலாங்க. எனக்கே பசிக்குதுங்க. நம்ம ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சாவே ரொம்ப நேரம் நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை எடுக்கலாம். எங்க ரித்திகாவுக்கு மொட்டை அடிக்கிறப்பல நானே பட்டு பாவாடை தைச்ச ஞாபகம் இருக்கு அவனுக்கு. போட்டு இருந்துச்சு, மொட்டை அடிக்கிற வரைக்கும் போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போடல. நானே தைச்சேன் ரித்திகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நல்லா காட்டன் மாதிரி இருந்தாதான் பாப்பா போடும். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருப்பா. ஜப்பான்கார பிள்ளை, ஜப்பானா சைனாவாங்க? ஜப்பான்கார பிள்ளை மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையரு. நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம அழகா இருப்பா. ஆனா உடம்பு அவ்வளோ ஒன்றும் இல்லை இல்லைங்க, கொழுக்குன்னு இல்லை, லைட்டாக தான் இருக்கு ஓரளவுக்கு. அவங்க எங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே வேலைக்கு போறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறப்போ எங்க கோகி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சி, அவங்க தான் டெய்லி இந்த உளுந்தெல்லாம் அரைச்சி போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு இந்த என்ன உளுந்தெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. கோகி டெய்லியுமே எனக்கு உளுந்து அரைச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு. கண்ணு கலங்குது பாத்தீங்களா? எங்க வீட்டுக்கு கண்ணு கலங்கு. இந்த மாதிரிலாம் சொன்னா உடனே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்ப எங்க மாமியார் கூட அந்த மாதிரிலாம் பண்ணலையா. ஆனா எங்க கோகி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நல்லா கவனிச்சுக்கிட்டது. ஏங்க நல்லா கவனிச்சுக்கிட்டது. சரி, எங்க வீட்டுக்கார் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவோம். பச்சை சொந்தமா கேம் விளையாட வந்தோமான்னு தெரியல. டோட்டலாக ஏதோ கேம் எல்லாம் வச்சிருக்காங்க. புரிஞ்சிச்சு. ஒரு பலூன் அடிச்சிரு சபி. எங்க இது குரூப் சாரி மாதிரிங்களா? உள்ள லாஸ்ட் எப்போ வந்தாலும் பச்சை கலரே தான் பார்த்துருக்கோம். நல்லா இருக்காங்க. ப்ளவுஸ் எது? ப்ளவுஸ் வந்துங்களா? ப்ளவுஸு இந்தானே ஓகே தானே. கோகிக்கு நல்லா இருக்குங்களா அந்த கலரு? நல்ல கலராக இருக்கும். நல்லா இருக்கும். கலர் நல்லா இருக்கும். டார்க் கலர் தான் நல்லா இருக்கும். இந்த கலர் இதே எடுத்துக்கலாம். பச்சையா? அவங்க அத்தைக்கு அந்த படம் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கும் போல. நீ சொல்லியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருப்பேன். நீ எங்கேயோ விளையாட போயிட்டுன்னு நினச்சேன். பில்லே போட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் இந்த ரவுண்டில் நிறுத்தணும். பொறுமையாக பண்ணால் பண்ணலாம். 29 செகண்ட் பரவாயில்ல. ரித்திகா திறமையை பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் சோபி வந்து கரெக்டாக திருப்பி வைக்கணும். அது நான் சொல்லக்கூடாதா?
குத்து குத்துன்னு குத்தும். இது என்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து வச்சுட்டு எப்படி போடுவாங்க? தண்ணியில் போட்டால் சரியாயிருமா? அது அழகா இருக்குல்ல, காமிங்க. அது நல்லா இருக்குமா, ஆனால் பயங்கரமாக குத்துமோன்னு வேறு பயமாக இருக்கு. குத்தாது சோபி. அதை எடுத்து இப்படி மொட்டைக்கு போட முடியும். ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட். ஏங்க அது குத்துலையே அந்த பிள்ளைய சொல்லிடுச்சிங்க. ரித்திகா சொன்னால் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். கலர் தான் சொல்கிறாருன்னு தெரில. அந்த அக்கா ஸ்டாண்டு துணிவே பூரா எடுத்து போட்டாங்க. அது இதே மாதிரி இருக்கா? இந்த சம்மருங்கிறதுனால நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைங்க. அதனால் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாம். இது என்ன ஃப்ளவரு? என்ன பாப்பா ஏதோ ரோஸ் கீஸ் பயங்கரமாக வரைவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் போத்தீஸ் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் போகிறப்ப என்ன சொன்னேன், சாப்பிட்றலாங்க அப்படின்னு. நீ என்ன சொன்ன? ட்ரெஸ் எடுத்துட்டு சாப்பிடலாம். நீங்கள் போய் உள்ளே ஒரு மாடிக்காக விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? அங்கே நிறைய கேம் வச்சுருக்காங்க. இந்த பிள்ளைங்க போய் விளையாடுன்னு விளையாண்டுட்டு இப்போ பசி கண்ணை கட்டுது. கடைசியில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக பாப்பாங்களை கூட்டிட்டு 2.5 மணி நேரம் டைம் இருந்துச்சு. 2 மணி நேரம் போய் விளையாண்டுட்டே இருந்தா ஒரு ஷாப்பிங் போனா அப்படிதாங்க டைம் ஆகும். நீ நிமிஷ கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம போக முடியுமாங்க? சரி, இப்போ நம்ம இது பண்ணியிருந்தாலும் சாப்பிட்டு போயிருந்தாலும் ட்ரெஸ் எடுக்க டைம் ஆயிருக்கும். ட்ரெஸ் எடுக்கல, கிளாஸ் வந்துருக்க மாட்டோம். லீவ் போட்டிருப்போம். இல்லைன்னா கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு பாப்பாங்களே விளையாண்டுருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இப்போதைக்கு நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ போய் சோறு திங்கணும். பாப்பாங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சாப்பிட்றலாமா? அப்போ டைரக்டாக நைட் சாப்பாடா? சூப்பர். ஓகே, பாப்பாங்க கிளாஸ் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு கேட்டால் கிரில் சிக்கன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சைட் டிஷ் இப்போ சாப்பிட்டு மெயின் டிஷ்ஷு சும்மா தான் சாப்பிடணும் போல. பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மட்டன் பிரியாணி. ஏங்க பிரியாணி தவிர எதுவுமே வாங்க மாட்டேங்கிட்டீங்க? வேறு என்ன வாங்குறது? சோப்பு மட்டும் இந்த இடத்துல பேரில் புதுசாக என்ன பேர் இருக்கோ அந்த பேர் கேட்பான். அவங்க கேஸ் பிரச்சனை இல்லைம்பாங்க. கேஸ் ஓகே, புதுசாக ஒரு பேர் சோத்துக்கன்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டு தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவோம். மட்டன் பிரியாணி குழம்பு எண்ணி 10 பீஸ், சிக்கன் வறுவல், மட்டன் பிரியாணி. இது வந்து நிஜமாக குழம்புல இருந்து பிரியாணி தான். சரி பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போடணுமா? அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி காற்று ஃபுல்லாக அது இழுக்குமா. ஏசியே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் இப்போ வெளியில் எங்காவது போயிட்டு வந்தால் முதல்ல ஏசி போட்டு வந்து நான் தான் உள்ள உட்காடுறேன். ஐயோ கடவுளே. கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சும்மா ஏசின்னு சொல்லி எதுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஏசி இல்லாதவங்களாம் பொக்குன்னு போக மாட்டாங்களான்னு சொன்னாங்க. அதுபோல் ஏசி காற்றுல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறேன்னு சொல்லி கதவை தட்டிகிட்டு இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் எப்படி நம்ம நல்லா காமிச்சிருக்க மாட்டோம், அதனால் ஒரு தடவை காமிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பாவுக்கு அவருக்கு சைஸ் கரெக்டாக இருக்குமாங்க? 26 என்னோட சைஸ் தான். 26? 36 ஃபுல் கை சட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாங்கியிருந்தோம். எங்கள் வீட்டுக்காரோட மாமாவுக்கு, தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்களாம் பேர் வச்சு தான் கொடுத்துப்பாங்க. தங்கச்சிங்கிறது இப்போதான் என்னோட ஒரு 4-5 மாதம் சின்ன பொண்ணு. அப்புறம் என்ன தங்கச்சி, எல்லாம் ஒரே வயசு தான். அப்புறமா எங்கள் கோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேர் எத்தனை போட்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த சேரீ தான் எடுத்துருந்தோம். நல்ல கலராக இருப்பாங்க, அதனால் இந்த சேரீ கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? நம்ம ஓப்பன் பண்ண மடிச்சிக்க முடியாதா? மடிக்க அவங்க வந்து முடிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க அங்கேயே சேரீக்கு. அதனால் நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டாங்க. ஒரு நாளைக்கு உடனே கூட கட்டிக்கலாம். இந்த இதுதான் எனக்கு வேறு பிரிக்கிறதே பயமாக இருக்குது. வேணாங்க, இப்படி தான் இருக்கும். பிரித்து இருந்தது ஃபஸ்ட்டு அவங்க அழகாக மடித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்பாரு இப்போவே மடிப்பு வந்து கலையுது. இந்த சேரீ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது. ஐயோ, இந்த குட்டி பிள்ளைக்கு நாங்கள் புடவைங்கிறேன்
ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடலங்க. எப்படி இருந்துச்சு பாப்பாக்கு எடுக்கிறதுக்குள்ள? அளவு தெரியாது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல. எந்த ட்ரெஸ் பார்த்தாலும் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது வேற. எது கரெக்டாக இருக்குன்னு தெரியல. ஆணுக்கு ட்ரெஸ் சோபிகா ரித்திகாவும் கை உள்ள விட்ட ட்ரெஸ்க்கு அம்மா இது குத்தும் இது குத்தும் அப்படின்ட்டு எல்லாரும் குத்தும் குத்தும் குத்துனே தான் சொல்கிறோமே தவிர ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யார் வாயிலுமே வரல. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 3 பேருக்கு ஒரே மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னா கடைசி என்ன ஆயிடுச்சு, மாற்றி மாற்றி எடுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு போலங்க. சரி பரவாயில்ல, நாங்கள் தான் யூனிஃபார்மாக போடுறோம்னா எடுக்கிற எல்லாரும் யூனிஃபார்மாக போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். குட்டி பாப்பா ட்ரெஸ் பார்க்கலாம். மொட்டை கலர் ட்ரெஸ் நாளைக்கு இந்த பிள்ளைக்கு தான் மாட்டேன். அவங்க பாக்ஸ் போட்டாமல் பட்டு புடவையோட பாக்ஸை போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நம்ம இதுக்குள்ள ஒரு கவரா வெஸ்டர்ன் தான் எடுத்திருக்கோம். பட்டுப்பாவோட பார்த்தோம், அது எவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி இருக்கு, 8 சோடு இருக்கும். அதெல்லாம் போடவே முடியாது, பாப்பாவே தெரியாது போல அந்த ட்ரெஸ்ஸு போட்டால். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா மொட்டை பாப்பாக்கு இன்னும் மொட்டை அடிக்கல, மொட்டை வைப்பாங்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன். இங்கே பாருங்கள், இது ஒரு ஜீனில் ஒரு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி. எங்கள் வீட்டில் என்னங்கனாரு இந்த மாதிரி நாடா கொடுத்துருக்கனால இடுப்பு லூஸாக இருந்தால் கூட டைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த இது நல்லா இருக்குல்ல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கொடுத்துருக்காங்க. அதனால வெயிலுக்கு வந்து பிள்ளைக்குமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். என்னென்னமோ ட்ரெஸ்ஸு பார்த்தோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா அந்த ட்ரெஸ் எடுத்து காமிச்சாங்க. இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னாங்க. சூப்பராக கொண்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப கூட எங்களுக்கு பெருசாக தெரில, பாப்பாவுக்கு எப்படி எடுக்கிறதுனே எங்களுக்கு புரியாமல் அந்த கடையவே ஒரு மணி நேரத்துக்கு மேலே பாப்பாவுக்கு மட்டும் அலைஞ்சிருக்க மாட்டோங்க, அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இதில் சோபி வேற இந்த கேப்பில் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருமா. நம்ம எங்கள் ஊர் நோம்பி வேறு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாவே எல்லா ஊர்லேயும் வந்து திருவிழா வர ஆரம்பிச்சிடும்ல. அதனால் எங்கள் ஊர் திருவிழா வரப்போகுது. இனிமேல் ட்ரெஸ்ஸு பர்ச்சேசிங் தான். அப்புறம் இன்னொரு பர்ச்சேசிங் 2 பர்ச்சேசிங் இருக்குது. இப்போவே சொல்லிடுறேன். இன்னும் இப்போ தான் ட்ரெஸ் எடுத்தீங்க, அடுத்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படிங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்கும்ல. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து 16ன்னு சொன்னாங்க. ஓகே, 3 பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ். சரிதா? இந்த 3 ட்ரெஸ் தான். அவ்வளோதான், முடிச்சு விட்ருவோமா? அப்புறமா இந்த 3 ட்ரெஸ் வாங்கினதுக்கு ப்ரைஸ் இருக்குல்ல. பாருங்க, வாட்டர் பாட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது கொடுக்கல, அவங்க ஒரு 4 பொருள் வச்சுருந்தாங்க, எல்லாமே பிளாஸ்டிக்கில். அப்போ சோப்பு வந்து வாட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லி எடுத்துருச்சு. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லாம் விளாண்டாங்கல்ல, சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 பென்சில் ஆட்டுது. பென்சில் 3 லப்பர். அந்த இந்த கேம் எல்லாத்துலேயும் பால் 29 செகண்டில் பாப்பா நிறுத்துருச்சு. அதனால இது. அதுக்கப்புறம் ஒரு பால் வந்து இப்படி குச்சி வச்சு இப்படி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரித்திகாவுக்கு இந்த சாஃப்ட்னர், அதில் சோபிகாவுக்கு ஒரு சாஃப்ட்னர் கொடுத்தாங்க. அப்புறம் வேற என்ன ஜெயிச்சாங்க? அவ்வளோதான். அதுக்கப்புறம் கையில் டேட்டோ போட்டு வந்துட்டாங்க. அவங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் வச்சுட்டாங்க. நம்மளால கடையை விட்டு பிள்ளைங்க வெளியில கூட்டு வரது பெரிய விஷயமா இருக்க மாட்டேது இல்ல. எல்லாம் விளையாடுறாங்க. ரித்திகாவே எங்ககிட்ட பில்ல வாங்கிட்டு ஓடுது, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு விளையாண்டுக்கிட்டு. இனிமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்மர் இருக்கான், குழந்தைங்களுக்காக கொண்டு வந்து வச்சிருக்காங்களாம். நல்லா இருக்கு. எல்லா கேமும் இருக்கு. இந்த கேமே தான் எங்க வீட்டுக்கு சொன்னாரு. இந்த கேமே தான் நம்ம போய் மால்ல ஒவ்வொரு கேமுக்கு 200 250 கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனா எல்லா கேமும் ஃப்ரீ. எதுவுமே காசு இல்ல, அது மெயினா சொல்லணும் இல்ல. எதுவுமே காசு இல்ல. நம்ம வந்து அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இல்ல, விளையாடுறதுக்கு ஃப்ரீ. அது பிரைஸ் வேணும்னா நம்ம ஏதோ பில்லு பர்ச்சேஸ் பண்ணி பில்லு கொடுத்தாதான் பிரைஸ் கிடைக்கும். விளையாடுறது யார் வேணா விளையாடலாம். ஆமா. ரித்திகா விளையாடுறதுக்கு அப்புறம் சோபி விளையாடுறப்ப சும்மான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சோபிக்கு ஒரு கேமும் ரித்திகாவுக்கு ஒரு கேமும் விட்டோம். பரவாயில்ல, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி. அந்த ஒரு கலர் இப்படி பிடிக்கிறதுலாம் இருந்துச்சுல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு அம்மா தான் வந்து விளையாண்டாங்க. அவங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம எடுக்கிறதுக்குள்ள நீ எடுக்கிறேன், சரி நீயே ஜெயிச்சுட்ட வச்சுக்கோ அப்படின்னாங்கல்ல. எனக்கு ஒரு சிரிப்பு. அந்த பையன் ஏதாவது யாருக்காவது ஒரு தடவையாச்சும் எடுக்கு விட்டா பரவாயில்ல. அவனுக்கு தெரியுது இந்த அடுத்தது இந்த அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவனுக்கு தெரியும் இதான் அமைய போதுன்னு தெரியும். அவன் டக்குன்னு எடுத்துக்கிறான். டக்குன்னு எடுத்துடுறாங்க, கை வைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் அவர் என்னங்கிறது, அந்த ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது தான் இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க. ஆனால் எப்படி சொன்னா, சரி நீயே ஜெயிச்சு வச்சுக்கோ, போ நீயே ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. சோபியுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. சோபி எடுக்கலான்னு போகிறப்பலாம் அந்த பையன் டப்புன்னு தூக்கிட்டான்.
அவ்வளோதான். நிறைய கேம் இருந்துச்சு. போனதுக்கு கேம்னு விளாண்டுட்டு மதியானம் சோறு திங்கலை. ஃபைனலாக நைட் சோறு தின்னுட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்ருவோமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து வரும். இப்போ நம்ம அங்கே மொட்டை ஃபங்க்ஷன் போயிட்டு முடிஞ்ச vlog எடுத்து அப்லோட் பண்ணுறேன். வெளியே போகுது ஸ்பைரல். சரி, ஓகே. உனக்கு இந்த ரூமில் என்ன வேலை எழுதுறதுக்கு? எழுத வேகமாக வந்து கதவை தட்டிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப என்னன்னு தெரிலன்ட்டு பார்த்தா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா, நான் ஏசி காத்து வாங்கிட்டு எழுதுறேன்னா. சரிதா, உன்னோட பென்சில் நான் சொல்லிட்டேன் அந்த கதையை. 29 நிமிஷத்துல செகண்ட் பாப்பா. 29 செகண்ட்ல எத்தனை 6 பால் இருக்குமா? 6 பால் 6-7 பால் இருக்கும். சரி, இதில் பாரு 3 பென்சில் 3 ரப்பர் இருக்கு. பரவாயில்ல, பாப்பாவுக்கு கொடுத்துடணும். அது இப்போ அந்த ஷார்ப்னர் எடுத்துக்காமி வின் பண்ணது அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்குது. இந்த ஹேண்ட்பேக்கை நான் வாங்கிட்டு இதில் சைடு ஜிப்பே இல்லை. இந்த பேக் வேஸ்ட், புது பேக் வேறு வாங்கணும் சோபி. அம்மா பேக்காக வாங்குறேன். 2 பேக் இருக்குது. அது 2 பழசு, இது 3வது பேக். எத்தனை பேக் வாங்கினாலும் இதே கலர்லேயே வாங்குறப்பாரு. அதுதான் அம்மாவோட திறமை. ஆமாம், அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. டோமோ டாம்ஸோட தான். அது சாப்பிட அழகாக இருக்குது பாருமா. பரவாயில்ல, எப்படியுமே கடையில் வாங்கினோம்னா ஒரு 30 rupees இருக்கும். 20 rupees. ஓகே, பரவாயில்ல. இது வந்து ஜெட்டாட்டுக்குதுமா. எத்தனை ருப்பீஸோ இதெல்லாம் நம்ம திறமைக்கு கொடுக்குற ஒரு கிப்புட்டு. சரி, ஓகே. என்ன பண்ண போகிற? இந்த பிள்ளை 8வது படிக்குதா இல்லை காலேஜ் படிக்குதான்னு எனக்கே சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பண்ணுற மாதிரி தான் எல்லாமே படிக்கிறதெல்லாம் இருக்கும். காலைல 100 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு போனேன். எதுக்கு? இப்போ இது 20 ரூபா ஆச்சு. நிச்சயமா போறாங்க. 10 ரூபா வந்து லேஸ் வாங்கிட்டா. மறுபடியும் இன்னொரு 10 ரூபாய்க்கு வந்து இந்த போலோ வாங்கிட்டா. மத்தியானம் வந்து 10 ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ ஒன்றும் வாங்கிக்கலையா? ஏன் நீ எதாவது வாங்கிக்க வேண்டியதானே? இப்போ உனக்கு 20 ரூபா, பாப்பாக்கு 20 ரூபா கணக்கு பண்ணியா? சரி சரி, இவ்வளோ நல்ல பிள்ளை நான் பெற்றிருக்கேன் பார்த்தீங்களா. சரி, படி. இப்போ இது என்ன பண்ணோம்? இது உள்ள இருக்கிற அந்த கொடுத்த கொஷின்ஸ்லாம் எழுதணும். அதுக்கு அந்த A4 ஸ்டோரில் அட்டாச் பண்ணணும். சரி, ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணு. எங்கள் சோபிக்கு வேறு கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு. பின்னாடி திரும்ப. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம ஹேர் ஆயில் தான். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் சோபி வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கா.